அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஆர் சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார். அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையாறு ஃபில்ம் இன்ஸ்டியூட் அந்த டைமில் வந்து அவ்வளோ இன்னைக்கு இருக்குது விஸ்காம் அவ்வளோ இருக்குது. அன்னைக்கு டைமில் அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே வந்தது ஆபாவனன் சார், செல்வமணி சார், உதயகுமார் சார், அவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலேருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான். இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் ஆகட்டும் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. அவர் வீட்டில இருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து 2 கையை விரிச்சு அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை. அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னார். என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு 2-3 படத்துக்கு அவர் படங்கள்ல நல்லதை மட்டும் எழுதுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும். அது அடையும். ரொம்ப பிரமாதமாக இருக்கார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்காரு.